அது வெளியே இருக்கிற பூனைகளாக இருந்தால் எதையாவது வேட்டையாடி சாப்பிடும். எலி இதெல்லாம் இவங்க அது பழகாதனால நம்ம கொடுத்தது தான் அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனால் இதுதான் அவங்களுக்கு. சிவாயா அம்மா, நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேம்மா. சூப்பர் சூப்பர். உங்கள் குடும்பம்லாம் அங்கே தான் இருக்காங்களா? என்னடா கறி வாசனை அடிச்சு அமைதியாக படுத்திருக்க? ரசிக்கல உனக்கு? ஆ ம் ம். சிவாயா பரவாயில்லையம்மா, நல்ல ஜீவகாரியம் பண்ணுறீங்க. நன்றி ஐயா, நம்மால் முடிந்தது. சிவாயா அம்மா, எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படிலாம் சொல்லாங்க எல்லாருக்கும். நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு பெரியவங்க. ஆட வருது வரும். என்ன இந்த பிள்ளை அமைதியாக படுத்திருக்கு சிக்கன் வாசனைக்கு? செல்லக்குட்டி, எனக்கு பால் போதும், நீங்கள் கொடுக்கவே இல்லைல்ல 4 நாளாக. கோவத்தில் படுத்திருக்கியா? ம் ஏ, பூச்சி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க, கடவுள் அருளால் எல்லாரும் இருக்காங்க. தூக்கம் வருது போல இதுக்கு. சிவாயா கோவத்தில் தொட விட மாட்டேங்குது. அது மேலே ஒரு இது எறும்பு மாதிரி போகுது, அதை எடுக்க விட மாட்டேங்குது. எப்போவுமே தொட விடாது. அதுவாக நம்மக்கிட்ட வரும், அதுவாக நம்மக்கிட்ட படுக்கும். கொஞ்சம் கையை கொடுத்தா விளையாட வர்றோன்னு நினைக்குது போல. ஆனால் இந்த ஏதாவது உடம்புல பூச்சி இருக்குன்னு துடைக்க வந்தால் துடைக்க விடாது. இந்த பேனு போகுது பாருங்க, அதை எடுக்க விட மாட்டேங்குது. ம் ம். வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. மனோஜ் ப்ரோ வாங்க, வெல்கம் டு மை லைவ். இந்த ஒரு பேனு மாதிரி இருக்குடி, எடுப்போண்டி, எடுக்க விட மாட்டேங்கிற. ஆ, ஊர்காவா? எடுத்து வரேன். இந்த இது எடு, இந்த பூச்சியை. சிவாயா சரிங்கம்மா, பாய். பாய்ங்கய்யா, லைவ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ம். நீ தான் தொட விட மாட்டேங்கிறீல்ல, உனக்கு கிடையாது போ. உனக்கு கிடையாது, சிக்கன் கிடையாது, சிக்கன் கிடையாது, சிக்கன் கிடையாது. மனோஜ் பிரதர் சிரிக்கிறீங்க, வாங்க, வெல்கம் டு மை லைவ்.